பலா மேம்பாட்டு இயக்கம் முன்றில் பலவின் படுசுளை மறி புந்தலை மந்தி தூற்ப என வீட்டு முற்றத்தில் பழந்தமிழ் வளர்த்த பலா மரத்தினை பற்றிய குறிப்பு நற்றிணையில் இடம்பெற்றுள்ளது. 2023-24 மற்றும் 2024-25 ஆண்டுகளில் பலாவிற்கு சிறப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டு பரப்பு விரிவாக்கம், ஒருங்கிணைந்த உரம் மற்றும் பூச்சி மேலாண்மை, சிறிய அளவிலான பலா பதப்படுத்தப்படும் அமைப்பு, பலா சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான பயிற்சி ஆகியவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 3,71,00,000 நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை 2876 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். 2025-26 ஆண்டில் புதிய ரக பலா சாகுபடி பரவாக்கம், பலாவில் ஊடுபயிர் சாகுபடி போன்ற திட்டக்கூறுகள் ஊக்குவிக்கப்படும். இதற்கென ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வெண்ணெய் பழம் அவகடா சாகுபடியினை ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் ஊட்டச்சத்துள்ள வெண்ணெய் பழத்தின் தேவை அதிகரித்து வருகிறது. மேலும் வெண்ணெய் பழ மரங்கள் வேகமாக வளரக்கூடியதாகவும் கரியமில வாயுவை அதிகமாக உறிஞ்சக்கூடியதாகவும் உள்ளன. இத்தகைய சுற்றுப்புற சூழலுக்கு நன்மை பயக்கும் வெண்ணெய் பழம் சாகுபடியினை 500 ஏக்கரில் தென்காசி, திண்டுக்கல், தேனி, நீலகிரி, கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ள ரூபாய் 69 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை பொறியியல் துறை வேளாண் இயந்திரமயமாக்குதல். மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயகாட்ட உழுதுபோடு சின்ன கண்ணு என்று இருந்த நிலை மாறி உயிர்காக்கும் உழவு தொழிலிலும் இயந்திரங்களின் தேவை அதிகரித்துவிட்டது. வேளாண் பணிகள் தொழிலாளர்கள் பற்றாக்குறையினால் நலிவுறாமல் குறித்த காலத்தில் செவ்வனே நடைபெற்று குறைந்த அளவில் அதிக மகசூல் பெறுவதில் வேளாண் இயந்திரமயமாக்குதல் பெரும் பங்காற்றுகிறது. இதனை கருத்தில் கொண்டு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் போன்றவை உழவர்கள் பயனடையும் வகையில் மானியத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் இயந்திரமயமாக்கும் திட்டத்தின் கீழ் சிறு குறு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண் உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் விலையில் 50%, இதர உழவர்களுக்கு 40% மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. சிறிய வகையான நெல் நாற்று நடும் இயந்திரத்தின் அதிகபட்ச மானியமானது 1,50,000 ரூபாயிலிருந்து 1,70,000 ரூபாயாகவும், விசை களையெடுக்கும் கருவிகளின் அதிகபட்ச மானியமானது 63,000 ரூபாயிலிருந்து 85,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மேலும் சிறு குறு உழவர்கள் சிறிய நிலப்பரப்பில் வேளாண் பணிகளை தாங்களே மேற்கொள்ள உதவிடும் வகையில் உழவர்களுக்கு 7,900 பவர் டில்லர்கள், 6,000 விசை களையெடுப்பான்கள் மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டத்தில் வருகின்ற 2025-26 ஆண்டில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள 2,338 கிராமங்களில் 5,000 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். நெல் நாற்று நடும் இயந்திரம், விசை களையெடுப்பான் ஆகியவற்றை வாங்கிட சிறு குறு உழவர்களுக்கு நடைமுறையில் உள்ள 50% மானியத்துடன் கூடுதலாக 10% சேர்த்து 60% மானியம் வழங்கப்படும். இதற்கென மாநில நிதியிலிருந்து ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரமயமாக்க திட்டத்தில் 2025-26 ஆண்டில் 17,000 உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 215 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடிக்கேற்ற வேளாண் இயந்திர வாடகை மையங்கள். சிறு குறு உழவர்கள் வாங்க இயலாத அதிக திறன் உயர் மதிப்பு வேளாண் இயந்திரங்களை கொண்ட வாடகை மையங்களை விவசாய கூட்டு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள், ஊரக தொழில் முனைவோர்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மூலம் அமைப்பதன் வாயிலாக உழவர்கள் குறைந்த வாடகையில் தேவையான இயந்திரங்களை பெற்று பயன்பெற வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் சாகுபடி செலவினை குறைக்கவும் இயலும்.
இவ்வகையில் 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் ரூபாய் 10,50,00,000 மானியத்தில் அமைக்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திர வாடகை திட்டத்தினை வலுப்படுத்துதல். வாடகை ஆன்லைன் செயலி மூலமாக உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் அரசு நிர்ணயித்த குறைந்த வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. விவசாய தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் விதமாக உழவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இத்திட்டத்தினை வலுப்படுத்திட டிராக்டரால் இயங்கக்கூடிய கருவிகள் உள்ளிட்ட 603 வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டு வாடகை செயலின் மூலம் தேவைப்படும் உழவர்களுக்கு குறைந்த வாடகையில் வழங்கப்படும். இதற்கென ரூபாய் 17,37,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும். கடமடை உழவர்களுக்கும் தடையற்ற பாசன நீரை தங்கு தடையின்றி கொண்டு செல்லவும், மழை காலங்களில் பெரும்பாலான மழைநீர் வாய்க்கால்களில் நிரம்பி பயிர் சேதம் ஏற்பட தடுக்கவும், கடமடை உழவர்களுக்கு போதுமான நீர் உரிய நேரத்தில் சென்றடையவும் கடந்த 3 ஆண்டுகளாக சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பணிகள் முக்கியத்துவம் கருதி 2025-26 ஆண்டிலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், திருச்சி மாவட்டங்களில் காவேரி, வெள்ளாறு வடிநில பகுதிகளிலும் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளிலும் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் 2,925 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 13,80,00,000 நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் என்ற நிலை ஏற்படுத்தப்படும். முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டம். வானமெங்கும் பரிதியின் சோதி, மலைகள் மீதும் பரிதியின் சோதி என மகாகவி பாரதியின் பாடலில் தரணியெங்கும் ததும்பியுள்ள தனது ஒளியால் சூரியன் உலகத்தினை வாழ்விக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது போல விவசாயத்திலும் சூரிய ஆற்றல் புதிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. உழவர்களுக்கு பாசனத்திற்கான ஆற்றல் எண்ணெயை வழங்குவதன் மூலம் அவர்களின் வருமானத்தை அதிகரித்திடவும், விவசாயத்தை மரபுசார் ஆற்றல் உபயோகத்தை குறைத்திடவும், நீடித்த நிலையான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை கொண்டு வேளாண்மையில் நீர்ப்பாசனம் செய்யும் நோக்கில் மின்சாரம் இணைப்பு இல்லாத உழவர்களுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் மானியத்தில் அமைத்து தரப்படும். இத்திட்டத்தில் 2025-26 ஆண்டில் 1000 உழவர்கள் பயனடையும் வகையில் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் சிறு குறு ஆதி திராவிட பழங்குடியினர் உழவர்களுக்கு 70% மானியத்திலும், இதர உழவர்களுக்கு 60% மானியத்திலும் ரூபாய் 24 கோடி செலவில் அமைத்து தரப்படும். உழவர்களுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்குதல். கிணறு அமைத்து மின் வசதி பெற்ற உழவர்கள் மானியத்தில் புதிய திறன்மிகு மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கவும், திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றிடவும் 1000 உழவர்கள் பயனடையும் வகையில் மின் மோட்டார் பம்பு செட்டினை விலையில் 50% மானியம் அதிகபட்சமாக ரூபாய் 15,000 வரை வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 1,50,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை அமைத்தலும் பராமரித்தலும். வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாயத்திற்கு தேவைப்படும் நீர் பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மழைநீரை சேகரிக்கவும், நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கவும், மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளில் நீரோட்டத்துக்கு தடையாக இருக்கும் மண் புதர்களை அகற்றி தூர்வாரும் பணிகள் 500 கட்டமைப்புகளை மேற்கொள்ளுதல், 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்குதல் ஆகிய பணிகள் மொத்தம் ரூபாய் 2,75,00,000 செலவில் மேற்கொள்ளப்படும். பயிர் சாகுபடியில் விதைப்பு முதல் அறுவடை வரை இயந்திரமாக்குதல். வேளாண் பயிர் சாகுபடியில் சில வேளாண் பணிகள் மட்டுமே இயந்திரங்கள் ஈடுபடுத்தப்படுகின்றன. இதனால் சாகுபடி செலவு அதிகரிப்பதுடன் பணிகளை முடிக்க கூடுதல் காலமும் தேவைப்படுகிறது. எனவே உழவர்களின் வருமானத்தை அதிகரிக்க பயிர் சாகுபடியில் உழவு, விதைப்பு, களையெடுத்தல், பயிர் பாதுகாப்பு, அறுவடை, பயிர் கழிவு மேலாண்மை ஆகிய அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரமாக்கலை கடைபிடித்தல் அவசியமாகிறது. நெல், மக்காச்சோளம், வாழை, நிலக்கடலை, உளுந்து ஆகிய பயிர்களுக்குரிய சாகுபடியில் இயந்திரமயமாக்குதலை
கடைபிடித்திடும் பொருட்டு உழவர்கள் நிலங்களில் 1550 ஏக்கர் பரப்பளவில் வேளாண் தொழில்நுட்ப முனைவோர் மூலம் வேளாண்மை பொறியியல் துறை, வேளாண்மை உழவு நலத்துறையின் சகோதர துறைகளுடன் இணைந்து உழவர்களுக்கு செயல் விளக்கங்கள் காண்பிக்கப்படும். இந்த செயல் விளக்கங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள உழவர்கள் நேரில் கண்டு பயனடையும் வகையில் அட்மா திட்டத்தின் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்படும். இச்செயல் விளக்கங்களை மேற்கொள்ள ரூபாய் 3,85,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். திறந்தவெளி பாசன கிணறுகளை புனரமைத்தல். நிலத்தடி நீர்ப்பாசனத்தின் முக்கிய கட்டமைப்பான திறந்தவெளி பாசன கிணறுகளில் பெரும்பாலான சுற்றுச்சுவர் இல்லாமல் அல்லது சுற்றுச்சுவர் சேதமடைந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் தூந்து போய் செயல்திறன் இழப்பு ஏற்படுவதுடன் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு திறந்தவெளி கிணறுகளுக்கு சுற்றுச்சுவர், நிலத்தடி நீர் செறிவூட்டும் அமைப்பு ஏற்படுத்திட 50% மானியம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 2,50,000 என்ற அடிப்படையில் மொத்தம் ரூபாய் 2,50,00,000 செலவில் 100 திறந்தவெளி கிணறுகளில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும்.